ஒரு பெண்கள் கல்லூரியில 1500 பொண்ணுங்க எதிர்க்கு நின்று பேச போறேன் நான் முதல் தடவை என் வாழ்க்கையில. அப்போ இந்த 3 பாயிண்ட் நான் பண்ணாம இருந்தேன்னா நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருப்பேன். என் மென்டார் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2017 நான் பிசினஸ் ஸ்கூல்ல வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அவர்கிட்ட வந்து ஏதாச்சும் போலாம் கேட்கும்போது அவர் வந்து சரி நாளைக்கு வந்து ஒரு காலேஜ் போறேன், உமன்ஸ்குள்ள சொல்ல காலேஜ் போறேன், நான் பேச போறேன், கூட வரியா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா வரையான்னு சொல்லிட்டு அவர் கூட போயிட்டு நான். ஸோ அந்த இடம் ரொம்ப புதுசு எனக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், அதாவது அவ்வளோ பெரிய ஹால் நான் வந்து பார்த்துருக்கேன், பட் நான் பேசுறதில்ல, உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே நான் பேசவும் போகல ஆப்வியஸா. ஸோ ஒரு ஆசை தானே, பெண்கள், அழகான பெண்கள், என் வயசு பெண்கள். நான் வந்து பக்கா ஃபார்மலா நீங்க போயிருக்கேன். நான் திருவள்ளூர் என் வீடு. அப்போ திருவள்ளூர்ல வந்து அவர் என்னை கூப்பிட்டு போறாரு. நான் போயாச்சுங்க. போன அப்புறம் பார்த்தா என் ஃபேஸ்ல மட்டும் தான் வெளிச்சம், அதாவது அவர் ஃபேஸ்ல மட்டும் தான் வெளிச்சம். சரிங்களா, அவர் கூட போயிட்டு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து உட்காந்துருக்கேன். நான் மேலே வந்துட்டாரு, மேலே வந்துட்டேன். பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேசுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற வார்த்தை வந்து எனக்கு அப்பதான் தெரியும். டாபிக் அதை பத்தி தான், ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி. அது திடீர்னு நம்மளை இறக்கி விடுறாங்க. 5 மினிட்ஸ் நான் பேசினேன். அந்த 5 மினிட்ஸ்ல வந்து நான் அந்த 3 ட்ரைட் தான் யூஸ் பண்ணேன். முதல் விஷயம் வந்து கான்ஃபிடன்ஸுங்க. எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி 2017 வெறும் ஏபிசிடி தான் தெரியும், எனக்கு பேச தெரியாது அதை பத்தி. ஐ கேன் கிவ் அ லெக்சர் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சு, பட் அந்த லெக்சருக்கு அப்புறமா தான் நான் அந்த பிசினஸா மாற்ற ஆரம்பிச்சேன். அப்போ என் கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. கான்ஃபிடன்ஸ்ன்றது நான் என்ன நம்பினேன், நம்பா அந்த பெரிய மனுஷன் உன்னை கூப்பிட்டு பேச விடுறாருன்னா உன்கிட்ட ஏதோ இருக்குன்றதை பார்க்காம விட மாட்டாரு. அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, நான் பேசிட்டேன். ரெண்டாவது விஷயம், எனக்கு பேச தெரிஞ்சிச்சு. பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. மொத்தம் 3 விஷயம் இருக்கு ஒரு ஸ்பீச்ல. அதாவது பாத்தீங்கன்னா உங்க பாடி லாங்குவேஜ், உங்க வாய்ஸ், உங்க கான்டென்ட், என்ன மேட்டர் பேச போறீங்கன்றது. இந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு. இந்த பாடி லாங்குவேஜ்ல 3 விஷயங்கள் இருக்கு. இந்த தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம் நம்ம. வாய்ஸ்ல 3 விஷயம் இருக்கு, கான்டென்ட்ல 3 விஷயம் இருக்கு. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் அ பவர்ஃபுல் ஸ்பீச் அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்ததுனால பேச முடிஞ்சிச்சு. இந்த 3வது விஷயம் தான் முக்கியமானது. எனக்கு வந்து அங்க அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற பயம் இல்லை, அங்க நல்லா பேசணுன்ற வெறி இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆஃபீஸ்க்கு லேட்டா போக கூட நினைக்கிறவங்க லேட்டா தான் போயிருக்காங்க, நான் சீக்கிரமா போக நினைக்கிறவங்க சீக்கிரமா தான் போயிருக்காங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லேட்டா போக கூடாதுன்றவன் லேட்டா போயிடுவோமோன்ற பயத்துல ஓடுறான், சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறவன் சீக்கிரம் போய் ஜெயிக்கணும்ன்ற பயத்துல ஓடுறான். அதாவது ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிற போற ஜெயிக்கிறது பேராசை தான்ற மாதிரி, உங்களுக்கு தோல்வி பார்த்து வர்றது ஒரு பயம், அந்த பயம் உங்களை ஜெயிக்க வைக்காது. ஆனா பேராசை ஜெயிக்க வைக்குங்க. உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், என் அனுபவத்தை சொல்றேன். நான் எப்பெல்லாம் வந்து பயங்கரமா பெரிய லாஃப்டி ட்ரீம்ஸ் எய்ம் பண்ணிருக்கணும் அப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த 3 விஷயங்க சரிங்க. கான்ஃபிடென்ஸ், என்னோட எப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுன்னு தெரிஞ்ச ஒரு நாலேஜ்னாலையும், 3வது என்னோட பேராசை, நான் போயிட்டு அதை நெயில் பண்றேன் அப்படின்ற அந்த வாய்ப்பு கட்சி தக்க வச்சு அதை பண்ணதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் ஒருத்தர் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மொத்தமே வந்து ஒரு ஃபவுண்டேஷனே வந்து என்னோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் தான். ஸோ நீங்க நல்லா பேச ஆசைப்படுறீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ்ல நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபோக்கஸ் பண்ணி சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நாளை ஒரு புது மாசம் ஆரம்பிக்குது. புதுசாக உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. திஸ் இஸ் லவன் லோகேஷ் சைனிங் ஆஃப். என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க சொல்லாம எனக்கு தெரியாது. அதாவது கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இடிபாடு இல்லை யமராமன்னன், கெடுப்பார் என்னாலும் கெடும். உன்னை அழிக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை, எப்பனா நீ பண்ற மிஸ்டேக் சொல்லலாம். அதனால நான் பண்ற மிஸ்டேக்கோ இல்லை நல்லா பண்ற நல்ல விஷயத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா ஜெயிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.